மகர ராசி நேயர்களுக்குங்க இந்த 2026 பராபவ ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க கிரக நிலைகளை நம்ம பார்த்துருவோம். மகரத்தை பொறுத்த மட்டிலும் 2ல் ராகு 8ல் கேது, 3ல் சனி 7ல் குரு, 2 கிரகம் சூப்பர், 2 கிரகம் நெகட்டிவ். அதாவது பாதி நன்மை பாதி தீமைங்கிற அமைப்பில் இருக்குது. இருந்தாலும் பொருளாதாரம் எப்படி இருக்குது, குடும்ப நிலை எப்படி இருக்குது, ஆரோக்கிய நிலை எப்படி இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம போயிடுவோம். சரிங்களா? முதல்ல பொருளாதார நிலைக்கு வந்துடுவோம். நல்ல வேலை இல்லை அப்படிங்கிற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். ரொம்ப சூப்பரான வேலைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு போயிடணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் உத்தியோகத்தில் மேன்மை பெறுகிற காலகட்டம். உங்களுடைய பெரும்பான்மையான முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் முயற்சிகளுக்கு பல்வேறு உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடம், எதிர்பார்க்காத இடம், எங்கிருந்தாவது ஒரு விதத்தில் உயர்வுகளும் அதே போல் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக. அதே போல் இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற முதலீடுகளை போடுங்க. ஏன்னா இந்த ஆண்டு பெரிய பணவரவு, எக்கனாமிக்கலி வெல் க்ரோத் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் பணவரவு நல்லா இருக்கும், ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். லிமிட்டடான முதலீடுகளுக்குள்ளே உங்கள் தொழிலை வச்சுக்கிறது மிக நல்லது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் பெரிய வளர்ச்சி சூப்பர்லாம் சொல்ல முடியாது. எப்பவும் இருக்கிற மாதிரி இயல்பாக கிடைக்கிற ப்ரமோஷன், இயல்பாக கிடைக்கிற இன்க்ரிமெண்ட் அந்த காலகட்டத்தில் கிடச்சிரும். ஸ்பெஷலாக எதுவும் அதிகமாக கிடைக்கிறது, நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆவரேஜ், பின்னடைவும் இல்லை. அந்த விதத்தில் சந்தோஷப்பட்டுக்கிடணும். சரிங்களா? அதே போல் நீண்ட நாளாக வராத பண வரவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கேட்டிங்கன்னா முழுமையாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்துடும். ஆனால் இப்போ எதுவும் புதுசாக கொடுத்துறாதீங்க. 2ல் இருக்கிற ராகு, நீங்கள் ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிங்கன்னா இப்போ கொடுக்குறத வர்றதை தடை பண்ணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துறாதீங்க, பின்னடைவில் மாட்டிக்கிடுவீங்க. சரிங்களா? கொடுத்த வாக்கு கொடுத்த நேரத்தில் காப்பாற்ற முடியாமல் அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிறது மிக மிக அவசியம். இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன அமைப்புகளில் சிறப்பாக இருக்குன்னா, தொழிலை பொறுத்த மட்டும் வெளிப்படையாக சொல்லணும்னா பெரிய வளர்ச்சியில் சுமாராக போகுது. புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க உங்கள் தசாபுக்தி ஒரு முறை செக் பண்ணிக்கிடுங்க. இருக்கிற தொழில் பெரிய முன்னேற்றம் இல்லை, பின்னடைவும் இல்லை, ஆவரேஜான நகர்வில் சிறப்பாக இருக்குங்க. வேலையிலையும் ஆவரேஜாக இருக்குங்க. சரிங்களா? ஓவராலாக எக்கனாமிக்கல் பொசிஷன் ஆவரேஜ், சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்பப்போ விரயமாகிக்கிட்டே இருக்கும், அப்பப்போ அது ஈக்குவல் பண்ணுற மாதிரி வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, குடும்பம்னு வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். சில நெருக்கடிகள் வரும், 2ல் இருக்கிற 8ல் இருக்கிற ராகு எதுக்குனால. ஆனால் அதெல்லாம் தாண்டி திருமணம் கைகூடும். அதே போல் மன வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப கருத்து வேறுபாடில் இருந்திருக்கும், சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இப்போவும் இருக்கும், தீராது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுவாருங்க, பிரிவினை வரைக்கும் போக வேண்டிய அந்த குடும்ப வாழ்க்கையை, பிரிவினை இல்லை ஆனால் உங்களுக்குள்ளவே அடிச்சிங்கன்னு அதை மினிமைஸ் பண்ணி வச்சுருவார். பிரிவினைக்கு போக விட மாட்டார். அதை தாண்டி ஒரு சிலருக்கு தசாபுக்தி சரியில்லைனா தான் பிரிவினைக்கு போகும். சரிங்களா? மற்றபடி ஓகே. அதே போல் குடும்பத்துக்குள்ளே எப்போ பாரு கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லாத சூழல், சண்டை சச்சரவு, அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டாங்க, கணவர் இப்படி சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குழப்ப நிலை குடும்பத்தில் போய்கிட்டே இருக்கும். நீங்களும் அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டீங்கன்னா மன வாழ்க்கையில் அது பிரச்சனை, அல்லது குடும்பத்தில் உறவுகளுக்கு இடையில சிக்கல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். ஸோ வீண் வாக்குறுதிகள், வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது மகரத்துக்கு சிறப்பு. இதை பார்த்துங்க. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உறவுகளுக்கு இடையில சின்ன நெருக்கடிகள் வந்து போகும், அதையும் பார்த்துருந்துக்கிடணும். உங்களுக்கு பெரிதாக ஆரோக்கிய தொந்தரவுக்கான அமைப்பு இல்லை. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற யாரேனும் ஒருவருக்கு சின்னதான மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும், உடல்நிலையில் பார்த்துருந்துக்கணும். ஸோ ஹெல்த்தை பொறுத்த மட்டிலும் குடும்ப உறவுகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத பார்த்துங்க. அடிக்கடி இந்த பயணங்கள் ஏற்படும். ஏதாவது சொத்துக்கள் விற்கிறதுக்கான முயற்சியில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பு பலக்குறைவாக இருக்குது, ஆனால் விற்கிறதுக்கு மிக சிறப்பாக இருக்குது, தாராளமாக முயற்சிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக அந்த காலகட்டம் ஓரளவு நல்ல காலகட்டமாக அமைகிறது. வெளியூர் முயற்சிகளும் நல்லபடியாக கைகூடும், தாராளமாக முயற்சிக்கலாம். ஸோ 50% நன்மை, 50% கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற மாதிரி தான் மகரம் இருக்குது. நல்லபடியாக இருங்க. எல்லாம் வல்ல இறை பேராற்றல், உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதன் கருணையினால் நல்ல முன்னேற்றம் உண்டு. வாழ்க வளமுடன். நன்றி.